வணக்கம். சரியாக 18 வருடங்களுக்கு பிறகு ராகு பகவான் அடங்காதவராக மாறப்போகிறார். மேலும் இந்த புதிய ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில 100% ஒரு பெரிய மாற்றத்தை அவர் ஏற்படுத்த போகிறார். இந்த உலகத்தில எத்தனை தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரின் ஜாதகத்திலும் ராகுவுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அல்லது இந்த ராகுவின் பங்களிப்பு இல்லாமல் கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர் ஆகும் நிலை சாத்தியம் ஆகாது என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் கலியுகத்தின் இந்த சர்வ வல்லமை வாய்ந்த கிரகம் உங்களுக்கு நன்மையை அளிக்க தொடங்கினால் அது தரையில் இருப்பவரையும் வானம் வரை உயர்த்திவிடும். அதே சமயம் அது தீங்கை கொடுக்க தொடங்கினால் வானத்தில் நிற்பவரை தரையில் கொண்டு வந்துவிடும். கலியுகத்தில் அத்தகைய சக்தி இந்த கிரகத்திற்கு உண்டு. இங்கு ராகு பகவான் குருவின் நட்சத்திரத்தை விட்டு விலகி சதய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். சதய நட்சத்திரம் இவருடைய சொந்த நட்சத்திரம் ஆகும். இந்த நட்சத்திரத்தில் சென்று பெரிய புயல் போன்ற வெற்றியை அவர் கொண்டு வரப்போகிறார். ராகு பகவான் தன்னுடைய இஷ்டம் போல செயல்பட சுதந்திரம் பெறுகிறார். இது 2026 தொடக்கத்திலிருந்து ஆகஸ்ட் 2026 வரையிலான காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அடுத்த 243 நாட்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கனவில் கூட நினைக்காத வெற்றிகளையும் இலக்குகளையும் அடைந்து விடலாம். நான் சொல்றேன், கனவில் கூட நினைக்க முடியாத ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் சக்தி இந்த கிரகத்தின் கையில் உள்ளது. ராகு பகவான் முதலில் தன்னுடைய பரம நண்பரான சனி பகவானின் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாவதாக குருவின் நட்சத்திரத்திலிருந்து விலகி அவர் சுய நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்துள்ளார். கிரகத்தின் வலிமையை பொறுத்தவரை இவருடைய நிலை முழுமையான பலம் கொண்ட நிலையில் உள்ளது. இவர் உங்களுக்குள் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு தனிப்பட்ட வெறியை உண்டாக்கப் போகிறார். வேண்டும் என்றால் வேண்டும் என்ற மனப்பான்மையை உருவாக்குவார். உங்களுக்கு உங்கள் விருப்பம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும், வாழ்க்கையில நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும், உங்களுடைய கனவு ஒன்றை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு இது வேண்டும் என்றால் வேண்டும் என்று கட்டாயப்படுத்தும் ஒரு வெறியை உங்களுக்குள் ஏற்படுத்த போகிறார். இது வெறும் வெறி மட்டும் அல்ல. கடந்த காலத்துல குருவின் நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இவர் இவ்வளவு வெற்றியை, புத்திசாலித்தனத்தை, சாம தான தண்ட பேத கொள்கைகளை உங்கள் மீது செலுத்தி இருக்க முடியாது. ஆனால் இப்பொழுது இவர் எப்படியாவது என் வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையை உங்களுக்குள் உருவாக்கப் போகிறார். எனக்கு கார் வேண்டும் என்றால் வேண்டும், வீடு வேண்டும் என்றால் வேண்டும், வாழ்க்கையில பணம் வேண்டும் என்றால் வேண்டும். இத்தகைய வெறியை அவர் உங்களுக்குள்ள உண்டாக்கப் போகிறார். இங்கு ஆஹா ஓஹோ என்று நான் சொல்ல போவதில்லை. உள்ளதை உள்ளபடி சொன்னால்தான் நன்மையும் தீமையும் புரியும். அப்போதுதான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியும். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ராகு பகவான் என்ன நன்மை கொடுக்க போகிறார்? முதல் நிலையில அவர் உங்களுக்கு மக்களிடையே புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தை மிக சிறந்த வடிவத்தில் உருவாக்கி கொடுப்பார். பொருள் சார்ந்த சுகங்களை பெறுவதற்கு ஒரு புதிய வெறியை ராகு பகவான் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுப்பார். குறிப்பாக கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள். பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை. உங்க பணம் யாரிடாவது முடங்கி இருந்தால் அது திரும்ப வரவில்லை. உங்களிடம் பணம் கொடுத்தவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறாரு. ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை, அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தது. இப்போது பாருங்கள், இந்த 2026 தொடக்கத்திலிருந்து உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால், நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைப்பட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது. ஆனால் ராகுவின் சுபாவம், அவர் எந்த இடத்தில் அமர்கிறாரோ, எந்த இடத்தில் பார்வையை செலுத்துகிறாரோ அந்த இடத்தின் 100% சுப பலனை ஒருபோதும் கொடுக்க மாட்டார். அத்தகைய சூழ்நிலையில அவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை உருவாக்குகிறாரு? இங்கு உங்களுக்கு மக்களிடையே புகழ், மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்று தருவார். பொருள் சார்ந்த சுகங்களில் வளர்ச்சியை கொடுக்கும் நிலையை உருவாக்கி தருகிறார். ஆனால் அதே நேரத்தில் பரம்பரை சொத்து தொடர்பான ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இந்த நேரத்தில் உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கி கொடுக்கும் கட்டாயத்தை ராகு பகவான் எடுத்துக்கொள்கிறார். 2026 முதல் ஆகஸ்ட் வரை இந்த நேரத்தில் பரம்பரை சொத்து தொடர்பான ஏதேனும் ஒருவித மன அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி விடலாம். அத்தகைய சூழ்நிலையிலே அண்ணன் தம்பிகளுக்குள் பிரிவினை நடந்தால், குடும்பத்தில் பிரிவினை நடந்தால் கண்களை மூடி நம்பும் நிலைக்கு செல்ல வேண்டாம். குருட்டு நம்பிக்கையை வைக்காதீர்கள். இல்லையெனில் உங்களுக்கு மோசடி நடக்கலாம். இரண்டாவது நிலையிலே தாயின் ஆரோக்கியத்தை இந்த நிலை சிறிது பாதிக்கலாம். எனவே தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் உங்களுக்கு அவசியம்.
ராகு பகவானுக்கு 3 பார்வைகள் உண்டு. அவர் அமரும் இடத்திலிருந்து 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 7ஆம் வீட்டை பார்க்கிறார் மற்றும் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். பார்வையின் அடிப்படையில இவர் உங்கள் வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார் என்று தெரிந்து கொள்வோம். 5ஆம் பார்வை உங்கள் 8ஆம் வீட்டுல செல்லும். இங்கு சுப பலன்களை அவர் உங்களுக்கு எப்படி உருவாக்கி கொடுக்க போகிறாரு. நீங்கள் உயர்கல்வியை பெற விரும்புகிறீர்கள், வாழ்க்கையிலே புதிதாக எதையாவது சேர்த்து கொள்ள விரும்புகிறீர்கள், அல்லது உங்களை மேம்படுத்த விரும்புகிறீர்கள். நீங்க ஏதேனும் ஒரு துறையில வேலை செய்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் உங்களை வெற்றி பெற செய்யும் கட்டாயத்தை ராகு பகவான் தன் கையில் எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இது மன அழுத்தம், பதற்றம் ஆகியவற்றை கொடுக்கும் நிலையையும் உருவாக்குகிறது. இது வேலைகளில் சிறிய சிறிய தடைகளை ஏற்படுத்தும். எனவே விஷயங்கள் தாமதமானால், வேலைகளில் தடைகள் வந்தால், சிறிய மன அழுத்தம் ஏற்பட்டால் இதனால ஊக்கத்தை இழக்காதீர்கள். எந்த காரணங்களால் என் வேலைகளில் தடைகள் வருகின்றன என்று நீங்கள் ஆழமான கணக்கீட்டுடன் அந்த பிரச்சனையின் வேர் வரை செல்ல முயற்சி செய்தால் இதே ராகு பகவான் முழுமையான அறிவை கொடுத்து உங்களை ஒரு திறமையானவராக மாற்றுவார். இங்கிருந்து 7ஆம் பார்வையாக உங்கள் கர்மத்துறையின் மீது பார்வையை செலுத்துகிறார். கர்மத்துறையின் மீது சனி மற்றும் ராகு பகவானின் பார்வையின் யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட நல்ல பலன்களை கொடுக்கும்? முதல் நிலையில் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்னால் வேலையில ஏதேனும் மன அழுத்தம் இருந்தால் அதை நீக்கி விடுவார். உங்கள் பதவி உயர்வு நிலை நிலுவையில் இருந்தால் அதற்கான ஒரு பெரிய நல்ல யோகம் உருவாகி வரும். ஒரு புதிய நிலை, புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு உருவாகி வரும். நீங்கள் வேற எங்காவது இடமாற்றத்தினுடைய நிலையை விரும்புகிறீர்கள் என்றால் அது உங்களுக்கு உருவாகி வரும். சம்பள உயர்வுடன் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகி வரும். அதற்கான வலுவான யோகத்தை அவர் உருவாக்குகிறார். உங்களுக்கு அவர் கூர்மையை கொடுப்பார். உங்கள் எதிரிகளை அழிக்கும் நிலையை அவர் இங்கிருந்து உருவாக்குவார். ஏனெனில் அவர் தன் பரம நண்பரின் ராசியான கும்பத்தில் அமர்ந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். ஒரு விஷயம் உறுதியாகிறது, 2026 முதல் ஆகஸ்ட் 2026க்குள் உங்களுக்கு எத்தனை எதிரிகள் உருவானாலும் அவர்களால் உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. உங்களின் மறைந்திருந்த எதிரிகள், அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள், உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள், அவர்கள் வெளிவருவார்கள். இந்த 2026 தொடக்கத்திலே உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள். முதல் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள். அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம். இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள். ஏனெனில் உங்கள் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது, உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள், அதிக யோகங்கள் உள்ளன. இது 2026 ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும். நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் என்றால் பிசினஸ் ரீதியான நிலையின் யோகத்தையும் இங்கிருந்து ராகு பகவான் மிக நன்றாக உருவாக்கி கொடுக்கிறாரு. வணிகத்தில் உங்களுக்கு பெரிய லாபங்கள் கிடைக்கும், புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வணிகங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில சேர்த்து கொள்ளலாம். இத்தகைய வெறி, சக்தி மற்றும் வெற்றியின் பாதையை ராகு பகவான் ஆகஸ்ட் 2026க்கு முன்பே உங்களுக்கு காண்பிப்பார். அத்தகைய சூழ்நிலையில நீங்கள் எதுல கவனமாக இருக்க வேண்டும்? கர்மத்துறையில் சிறந்த வெற்றி வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. ஆனால் சிந்திக்காமல் அவசரத்திலே அதிநம்பிக்கையுடன் பெரிய உற்சாகத்துடன் எந்த முடிவிற்கும் செல்லக்கூடாது. உங்களிடம் ஏதேனும் ஒரு சிறந்த சலுகை வந்தால் முதலில் அதை பாருங்கள், சிந்தியுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். இது என் எதிர்காலத்திற்கு நல்லதா? நான் இதுல சேர்ந்தால் இது எதிர்காலத்துல எனக்கு வளர்ச்சியை கொடுக்குமா, அல்லது இது ஒரு ஏமாற்று வேலையா, வெறும் கவர்ச்சி மட்டுமா? இந்த முடிவின் அடிப்படையில மட்டுமே செல்லுங்கள். இல்லையெனில் உங்கள் வேலை நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரிந்தாலும் அதிக சம்பளத்திற்காக ஒரு புதிய தொடக்க நிறுவனத்தில் சேர்ந்து விட்டீர்கள். சில காலத்துக்கு பிறகு அவர்களால் உங்களை தொடர முடியவில்லை என்று கூறினால் என்ன செய்வது? இத்தகைய சுபாவம் ராகுவுக்கு உண்டு. எனவே சிந்தித்து யோசித்து நீங்கள் வேலை செய்ய வேண்டும். வணிகம் செய்கிறீர்கள் என்றால் வணிகத்திலும் சிந்தித்து யோசித்து நீங்கள் முன்னேற வேண்டும். திடீரென்று ஒரு பெரிய ஒப்பந்தம் கிடைச்சது, ஆனால் நீங்க எங்கிட்ட வேலை செஞ்சு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பிறகு பணம் தருகிறோம் என்று அவங்க பணம் கொடுக்க தயாராக இல்லை. நீங்க கடன் வாங்கி பணத்தை போட்டு இந்த பணம் வந்துவிடும், எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று நினைக்கிறீங்க. அங்க ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் உங்கள் பணத்தை இழக்க நேரிடும். குறைவாக சம்பாதித்தாலும் சிந்தித்து யோசித்து நீங்கள் முடிவெடுக்கும் போது உங்கள் கர்மத்துறையில் இதே ராகு உங்களை வெற்றி பெறச் செய்வார். மேலும் அதிநம்பிக்கையுடன், உற்சாகத்துடன், பேராசையுடன் நீங்கள் வேலை செய்யும் போது இதே ராகு உங்களை கீழே தள்ளவும் செய்வார். இது அவருடைய சுபாவம். அதனாலதான் நான் சொல்கிறேன், ஜோதிடத்தின் மூலம் மட்டுமே இதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 9ஆம் பார்வையால் இவர் உங்கள் 12ஆம் வீட்டை பார்க்கிறார். 12ஆம் வீடு என்ன? இது வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் குடியேறுதல், உங்கள் தேவையற்ற செலவுகள், மருத்துவமனை செலவுகள்,
நீதிமன்ற வழக்குகள் ஆகியவற்றை குறிக்கிறது. இதன் சுப பலன்களை ராகு பகவான் கொடுக்கும் பொழுது 4ஆம் வீட்டில் அமர்ந்து சொந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டை பார்ப்பது. நீங்கள் வெளிநாட்டில் குடியேற விரும்பினால், வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான வேலை செய்ய விரும்பினால், வெளிநாட்டில் சென்று உங்கள் கல்வியை பெற விரும்பினால், ஏதேனும் சர்வதேச நிறுவனங்களில் நீங்கள் வேலைக்கு சேர விரும்பினால் அதற்கான ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்குவார். வெளிநாட்டு பயணத்திற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார். நீங்கள் ஏற்கனவே வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால், உங்கள் நிரந்தர குடியுரிமை நிலுவையில் இருந்தால் அதை உங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொடுப்பார். ஆனால் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள், இவர் 100% சுப பலன்களை எந்த இடத்திற்கும் கொடுப்பதில்லை. தேவையற்ற செலவுகளை உங்களுக்கு அதிகரிப்பார். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் ஏதேனும் பொருள் சார்ந்த சுகங்களை சேகரிக்க நினைத்தால் அதுல தாராளமாக செலவு செய்யுங்கள். இல்லையெனிலே உங்க பணத்தை வேறு எங்கு செலவு செய்ய வைப்பார் என்பதே தெரியாமல் போகும். 2வது நிலையிலே சிறிய ஆரோக்கியம் தொடர்பான செலவுகளையும் இந்த இடத்தில் அவர் ஏற்படுத்துகிறார். அது உங்களுடையதாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தினருடையதாக இருந்தாலும் சரி, செலவு மட்டுமே நடக்கும். எனவே உங்கள் ஆரோக்கியத்திலும் சிறிது கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னவென்னா, இது நீதிமன்ற வழக்குகள் வர இடம். இங்க நீங்கள் என்ன கவனமாக இருக்க வேண்டும்? முதல் நிலையில யாருடைய குழப்பத்திலும் நீங்கள் சென்று சிக்கக்கூடாது. யாருக்கும் சாட்சி சொல்ற நிலைக்கு செல்லக்கூடாது. குறுக்கு வழிகளை பின்பற்ற வேண்டாம். கெட்ட பழக்கங்களில் இருந்து விலகி இருங்கள். இல்லையெனில் இந்த இடத்தின் அசுப பலனை ராகு பகவான் கொடுக்கும் பொழுது அவர் ஒரு நபரை சிக்கலில் ஆழ்த்தி விடுவார். 2 நபர்களுக்குள்ள சண்டை நடக்கிறது. நீங்கள் அதுல குதித்து விட்டீர்கள் என்றால் இவர் உங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்கி விடுவார். நீங்கள் யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்தால் அவர் கொடுக்க மாட்டாரு. அதை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். மேலும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாவிட்டாலும் அந்த பணத்தை திரும்ப பெறுவதற்காக நீங்கள் இவ்வளவு தலைவலியை அனுபவிக்க வேண்டியிருக்கும். இதனால நீங்கள் விலகி இருப்பது நல்லது. எனவே இந்த சூழ்நிலைகளில் சிக்க வேண்டாம். மற்ற நிலையில ராகு பகவானின் நிலை உங்களுக்கு மிகவும் அழகான வடிவத்தில் செயல்படுகிறது. ராகுவின் ஆசீர்வாதம் ஒன்றி முழுமையாக கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? ஓம் ராங் ராவே நமக இந்த மந்திரத்தை தினமும் ஒரு மாலை ஜபிப்பது நல்லது. நீங்கள் தூங்கும் இடத்துல ஒரு மயில் இறகை வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் ஓடாத கடிகாரங்களை வைக்காதீர்கள். வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். சுத்தமான நிலையில் சிறப்பு கவனம் செலுத்துங்கள். இத்துடன் சிவபெருமானின் ஆராதனை இது உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. சிவபெருமானுக்கு நீர் அர்ச்சனை செய்யுங்கள். பாலில் தேன் கலந்து அபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய ஜபம் செய்யுங்கள். சிவ பாடல்களை படியுங்கள். சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை கேளுங்கள். இது ராகு பகவானின் எதிர்மறை நிலையை உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறது. நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் வணக்கம்.